முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரி சுப்பிரமணியம் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். பகல்காமில் 25 இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தரப்பில் இருந்து தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு சார்? வணக்கம் மேடம். அனைத்து இந்திய பொதுமக்களுக்கும் இன்னைக்கு நம்ம தீபாவளி வாழ்த்து வேண்டிய தருணம் தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு யூகிக்க முடியாத ஒரு அட்டாக் நேற்று இரவு சுமார் 11:30 அந்த மணி அளவில் ஜெய்சல்மீர்ல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு எக்ஸசைஸ் ஏர்ஃபோர்ஸோட ஏர் ஸ்ட்ரைக் எக்ஸசைஸ் நடந்துருக்குது. அந்த ஏர் ஸ்ட்ரைக் எக்ஸசைஸை வந்து அந்த பாகிஸ்தானோட ஆர்மியை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த டைம்ல இந்தியாவோட ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளார இந்தியன் பார்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் உள்ளார போய் லாகூருக்கும் 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிற முரீத்கே, அதாவது லஷ்கர் தொய்பாவோட சயீத் ஹஃபீஸோட ஹெட் குவார்ட்டர் ஜாவூத் துவால், அந்த ஹெட் குவார்ட்டர்ல அட்டாக் பண்ணி அந்த ஹெட் குவார்ட்டர் அல்லாம இன்னும் ஒரு 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் வந்து முசாஃபராபாத், சக்கோட்டி, ஜூரா, நிக்கைல், கோட்லி, மீர்பூர், பிம்பர், லீபா, துத்னியால், இது எல்லாமே டெரரிஸ்டோட கேம்ப். பார்டர்ல இருக்கிற எல்லா டெரரிஸ்டையும் இவங்க ஷிஃப்ட் பண்ணி இந்த ஏரியாவில் போய் வச்சிருந்தாங்க. இந்த ரஃபேலோட ஏர் ஸ்ட்ரைக்கால அவங்க யூஸ் பண்ணது பிரெஞ்சு ஸ்கால்ப் குரூஸ் மிசைல் மற்றும் பிரெஞ்சு ஏஎஸ்எம் ஹேமர் பாம்பர்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பால்பூர் இந்த மற்ற இடத்துல எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் குறைந்தது ஒரு 200 மேல தீவிரவாதிகள் அங்க ட்ரைனிங்ல இருந்தவங்க இறந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு நம்ம என்எஸ்ஏ வந்து அமெரிக்கன் என்எஸ்ஏவுக்கும் யூகே என்எஸ்ஏவுக்கும் தொலைபேசி மூலமாக இது அறிவிக்கை கொடுத்துட்டாரு. இந்த அட்டாக்கை வந்து கண்டெம் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியும் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் யூஎன் சார்ட்டர்ல கொண்டு போவோம் அப்படின்னு. இதோட ஃபுல் ப்ரெஸ் பிரீஃபிங் வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆர்மியோட டிஃபென்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். பகல்காம் தாக்குதலுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே. ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டில் அப்பாவி இந்தியர்கள் 3 பேர் விழுந்திருக்காங்க. இதை பத்தின உங்களோட பார்வை என்ன சார்? அப்பாவி இந்தியர்கள் இல்ல மேடம், இது வந்து ஒரு கிராஸ் ஃபயரிங்ல நடந்தது. இது எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த போர் நடக்கும்போது நம்ம சைட்ல இருந்து அட்டாக் பண்ணும்போது ரிட்டாலியேஷன் ஃபயரும் அந்த பக்கம் இருந்து வரும். இதுல வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கவர்மெண்டோட ஒரு முடிவு என்னன்னா 0 கேஷுவாலிட்டிஸ், அதை எய்ம் பண்ணி தான் பண்ணாங்க. அதனால இந்த 3ங்கிறது வந்து நம்மளோட லாங்குவேஜ் எடுத்ததுன்னா இது வந்து பேர் மினிமம். இதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷன்ல வந்து எங்கேயாவது இவங்க வெளியில எங்கேயா போயிருப்பாங்க, அவங்க மேல வந்து அட்டாக்ஸ் நடந்திருக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.